கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நாங்களோ அவருடைய சத்தத்திற்கு செவிகடாமற் போனோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இங்கு தானியேல் தன்னுடைய சிறையிருப்பின் நாட்களிலே தேவன் அவர்களுக்கு பாராட்டின கிருபைகளையும் இரக்கங்களையும் எண்ணி, நாம் இந்த நிலைமையில் இருப்பதற்கு தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவிகொடாமற் போனோம் என்பதை அவன் உணர்ந்து சொல்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான அடிமைத்தனங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியமும் வாய்க்காமல் இருப்பதற்கு காரியங்கள் என்னவென்று சொல்லி வேதம் சொல்கிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால், தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், நாம் நினைக்கிற காரியங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். ஆகையினாலே எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.